வாங்க. வாமா சுமித்ரா, வாங்க உள்ள வாங்க. டேய் கூட்டிட்டு வாடா. சரிங்க. டேய் வாங்கடா. வாங்க நீ. வா சுமி, உள்ள வா. உள்ள வாங்க. ஏன் தயங்குறீங்க? வாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க. சுமதி, வாங்க வாங்க. சுமதி, யார் வந்திருக்கான்னு பாரு. நில்லுங்க. ஏய், என்ன நீ? அண்ணி, வாங்க நீ. உள்ள வாங்க. சுமி, மேல வாமா. பிரியா, ஏமா நிக்கிற? மேல வா. சஞ்சய், நீயாவது வாப்பா. ஏன் நிக்கிறீங்க? வாங்க. இத்தனை பேர் தானா? இவங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா? இவங்களுக்கு யார ஆர்த்தி எடுப்பாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏய், வாய் மூடி. மத்தத அப்புறம் பேசிக்கலாம். அவங்களே நொந்து போய் வந்திருக்காங்க. ஆமாங்க, நொந்து போனா தான் இங்க வருவாங்க. இல்லனா இவங்க ஏன் இங்க வர போறாங்க? ஏய் சுமதி, வாய் மூடி. ஆத்திர கலப்பாத. நானும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. ஒரு நாள் ஆச்சு எட்டி பாத்துருப்பாங்களா? பெரிய பதவியில இருக்கோன்னு பவுஸ்ல இருந்தாங்க. அப்படியே இருந்துட வேண்டியதானே. இங்கேயே வந்தாங்க. சுமதி, பழைய கணக்கெல்லாம் பார்க்க நேரல. உள்ள உட்காரவே. சாப்பாடு எங்க ரெடி பண்ண? சாப்பாடு என்னங்க சாப்பாடு? விருந்தே வச்சிருப்பங்க. என்னைக்காவது ஒரு நாள் மதிச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்களா? இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு நடந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு முன்னாடி நானே போய் கூட்டிட்டு வந்திருப்பேன். நம்மள என்னைக்காவது உறவுக்காரவங்கன்னு நினைச்சாங்களா? நம்ம மூத்த பையனுக்கு மொட்டை போட்டமே, அதுக்கு வந்தாங்களா? அதான் நீங்க வந்து கூப்பிட்டப்பவே சொன்னோமே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியூர் போக வேண்டியிருக்குன்னு. இங்க இருந்து நாடெல்லாம் சுத்துவாங்க, நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாச்சும் ஒரு மரியாதைக்காச்சும் எட்டி பார்த்தாங்களா? நம்ம பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துனமே, அப்பவாச்சும் வந்தாங்களா? நம்ம பையனுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல இடம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டமே, அப்ப அவங்க அண்ணன் என்ன சொன்னாரு? நீதி நேர்மைன்னு பேசல. நானும் அந்த மனுஷன் பெரிய சத்தியவான்னு நினைச்சேன். இதோ இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. டிவில படமடமா போட்டு காமிக்கிறாங்க, நார் அடிக்கிறாங்க. துரத்தி விட்டதுனால தானே இங்க வந்திருக்காங்க. சித்தி, எங்க மேல நீங்க கோவப்படுங்க, பரவாயில்ல. எங்களை வீட்டுக்குள்ள வர வேணான்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனா எங்க அப்பாவை பத்தி மட்டும் தப்பா பேசாதீங்க. நான் உங்க வீட்டு படியேறி வரல, நீங்க தான் என் வீட்டு படியேறி வந்திருக்கீங்க. நான் அப்படித்தான் சொல்லுவேன். சுமதி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் தான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். ஒரு நாள் தங்கிட்டு போட்டோம். உள்ள கூட்டிட்டு போ. என்னை வெட்டி நீங்க கூறு போடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஏன் வாயால இவங்களை உள்ள வான்னு சொல்ல மாட்டேன். நல்லது கெட்டதுக்கு வந்துட்டு போகாத உறவு என்னங்க உறவு? மனுஷனுக்கு எப்பவும் கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும். ஒரு விசேஷம்னு எதுக்குங்க வைக்கிறோம்? நம்ம உறவுக்காரங்களை எல்லாம் பார்க்கணும் தானே. அவங்க எதுக்குமே வராதவங்கள என்ன பண்ண சொல்றீங்க? 4 மனுஷங்க வேணுங்கிறத இன்னைக்காச்சும் அவங்களுக்கு புரியணும். அண்ணி, அவ திறந்த வாயை மூட மாட்டா. நீங்க உள்ள வாங்க. அவ பேச்ச காதுல வாங்காதீங்க. சித்தப்பா, அவங்க விருப்பத்துக்கு மாறா உள்ள வர்றது சரின்னு படல. நீ சும்மா இருமா சுமித்ரா. அவ பாட்டுன்னு கத்திட்டு கிடக்கும். என்ன வம்புக்காரின்னு பட்டம் கட்டுறீங்கல்ல, நான் வாய மூடிக்கிறேன். அவங்க எல்லாரும் பேரையும் உங்க வாயால நீங்க கூப்பிடுறீங்கல்ல, அதே மாதிரி என் பிள்ளைங்க பேரை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லங்க, வருஷமெல்லாம் அடிமை மாதிரி இவங்களுக்கு நான் சேவை செய்யறேன். சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். என்னங்க சத்தத்தே காணோம்? யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள திருப்பி அனுப்புற கேவலமான புத்தி எனக்கு இல்ல. அதுக்காக மான ரோசத்தை விட்டுட்டு இங்க நான் இருக்க மாட்டேன். என் மனசுல ஒரு ஆத்திரம் இருந்துச்சு, அதை கொட்டி தீத்துட்டேன். இனிமே நீங்களாச்சு உங்க அண்ணன் குடும்பமாச்சு சந்தோஷமா இருங்க. அவங்க என்னைக்கு திரும்பி போறாங்களோ அன்னைக்கு நான் வரேன். சுமதி, சுமதி, எங்கேயும் நீங்க போக வேண்டாம். உங்க குடும்பத்தை பிரிச்சுட்டு நாங்க இங்க இருக்க மாட்டோம். நாங்க தெரிஞ்சும் தெரியாமல செஞ்ச பாவத்துக்கு இப்ப நடுத்தருவுக்கு வந்துட்டோம். உங்க மனசை நாங்க நோகடிக்க மாட்டோம். ஐயோ அண்ணி, எங்க போவீங்க நீங்க? பேசாம உள்ள வாங்க. சித்தப்பா, உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வேற ஏதாச்சும் வழி பாத்துக்கிறோம். பரவாயில்ல சித்தப்பா, எங்களால உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம். வா போலாம். சுமி, சுமி நில்லுமா. சஞ்சய் நில்லுப்பா. அண்ணி, அண்ணி நில்லுங்க. நீ